நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நம்முடைய வள்ளுவ பெருமகனார் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று போதிக்கிறார். அவர் முதலில் உளவை பாடவில்லை, உணவை பாடவில்லை. உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்கிறார். முதலில் உடுப்பதைத்தான் பாடுகிறார். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். ஏனால் மனித குலத்திற்கு உயிரை விடவும் மானம் பெரிது என்று நம்முடைய மூதாதை நமக்கு தந்தருளிய மறைமொழி போதிக்கிறது. நம்முடைய புறநானூறு கடுமாப்பார்க்கும் கல்லார் ஒருவருக்கும் உண்பது நாளி உடுப்பது ரெண்டே என்று பாடும். எல்லாமே உணவு உடை, இதை வலியுறுத்தியே பாடுகிறது. இங்கே காணொளியில் நீங்கள் பார்த்தது போல செய்யும் தொழிலில் சிறப்பாய்ந்து பார்த்தால் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை. உலகத்தில் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை. மானம் எவ்வளவு பெரிது! எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது. இங்கே மனிதர்களை விலங்குகளிடமிருந்து பிரித்து காட்டுவது உடைதான். சாதாரண மனிதனை மேன்மை மிக்க மனிதனாக உயர்த்தி காட்டுவதும் உடைதான். அந்த உடையை கொடுத்து மனிதனை மேன்மை மிக்க சிறப்பு மிக்க மனிதனாக உயர்த்தி காட்டுபவன் உழைக்கும் நெசவாளர் குடிதான் என்பதை என்னிலும் இளைய தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஜெயசீலன் என் தம்பி துரைமுருகன் எல்லோரும் குறிப்பிட்டார்கள். எல்லாவற்றுக்கும் போய் இந்த நாம் தமிழர் கட்சி, அவர் தங்கைகளும் தம்பிகளும் எல்லோரும் எல்லாவற்றுக்கும் போராடுகிறார்கள். பனை அதிலே கல்லிறக்க போராடுகிறார்கள். ஆடு மாடு மாநாடு போட்டு ஆடு மாடு மேய்ச்சலுக்கு போராடுகிறார்கள். வேளாண் குடிமக்களுக்கு போராடுகிறார்கள். மீனவர்களுக்காக போராடுகிறார்கள். இப்போது நெசவாளர்களுக்காக போராடுகிறார்கள். இவை எல்லாமே என் உடன் பிறந்தார்களே. உளவாண்மை வேளாண்மையின் நீட்சிதான் இது எல்லாமே. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு எல்லாமே. உழவுக்காக போராடுவது, உழவை பற்றி பேச இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? பசிக்கு உணவு உண்கிற ஒவ்வொருவனுக்கும் உழவின் அவசியம் இருக்கிறது. உழவை பற்றி பேச தகுதி இருக்கிறது. மானத்தை மறைக்க உடை உடுத்துகிற ஒவ்வொருவனுக்கும் நெசவின் அருமை இருக்கிறது. நெசவை பற்றி பேச தகுதி இருக்கிறது. நான் பசிக்கு உணவு உண்கிறேன், என் மானத்தை மறைக்க உடை அணிகிறேன். அதற்காக உழவர் குடிக்கும் நெசவாளர் குடிக்கும் நன்றியோடு களத்திலே நின்று உரிமைக்காக போராடுகிறேன். உழவும் நெசவும் தொழில்கள் அல்ல. நாம் அப்படி குறிப்பிட்டு பழகிட்டோம். அது நம் வாழ்வியல், அது நம்முடைய பண்பாடு,
அது நம்முடைய வாழ்க்கை முறை, அது நம்மளுடைய கலாச்சாரம். உடை அணிகிறதெல்லாம் தொழிலா? உணவளிப்பதெல்லாம் தொழிலா? எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, அது எப்படிடா தொழிலாக முடியும்? தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவதை தொழில் என்று சொல்வியான்னு கேட்கிறது. அப்படி என் பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவூட்டுவதை எப்படா நீ தொழில்னு சொல்ற? அது ஒரு வாழ்க்கை முறையிட, அது உயிரோட்டமான ஒரு கலாச்சாரம், பண்பாடு, ஒன்றை ஒன்று பின்னி பிசைந்த என்னுடைய கலாச்சாரம், போற்றி போற்றி கொண்டாடத்தக்க கலாச்சாரம். எனவே உழவனும் நெசவனும் மானுடன் அல்ல, நாம் போற்றி கொண்டாட வேண்டிய தெய்வங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், என்னிலும் என் இளையோர்கள் அறிந்து தெளியன். நம்முடைய பாட்டன் பாரதி இளையை நூற்று நூலாடையில் செய்வீர், நூலாடை செய்வீர்ங்கிறான். பட்டினில் ஆடை, பஞ்சில் உடை, பன்னி மலையென வீதியில் குவிப்போம்ங்கிறான். வீதியில குவிச்சிரும்டா, வீதியில குவிச்சிரும்டா. குவிச்சு வைடாங்கிறான். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். இங்க இந்த ஆவணப்படத்துல எல்லாம் சுருக்கமா தான், என்ன நீண்ட நேரம் இருந்ததை கொஞ்சம் சுருக்கி காட்டியிருக்கு. நாங்க தேர்தல் களத்துல இன்னும் விரிவா ஒவ்வொன்றையும் போட்டு போட்டு காட்டுவோம். நீ நம்ப மறுக்கிறீல்ல நான் எப்படி ஆட்சி செய்வேன் அப்படின்னு, இது மாதிரி போட்டு போட்டு காட்டுவேன். உழவு எப்படி மேம்படுத்துவேன், நெசவை எப்படி மீட்டெடுப்பேன், இதெல்லாம் போட்டு காட்டும் போது அப்பவாவது உனக்கு புரியுதான்னு பார்க்கணும். அப்ப ஆதியில் நமக்கு பருத்தி இல்ல, அப்ப இலை, அதான் அந்த இலையை நூற்றுங்கிறான் பாரு நம்ம பாரதி, நம்ம பாட்டன். இலை தழை இதுகளை எடுத்து, புற்கள் எடுத்து, மிருகங்களின் முடிகளை எடுத்து, தோள்களை எடுத்து, ஏன் எலியின் முடியில கூட நூல் எடுத்திருக்கான். இது யார் இதற்கு முன்மாதிரி? இப்படி பண்ணலான்ட்டு பனையில் இருந்து விழுகிற பன்னாடை இருக்கிற மட்டைக்கு மட்டை இடையில இருக்கிற ஒரு கருக்கு பன்னாடை இருக்கிற அதை பார்த்து நூலாடை இது இருக்கு பாருங்க, சிலந்தி பண்ற நூல், அந்த அதை பார்த்து சிலந்தியினுடைய கூட்டை பார்த்து இதுல இருந்தா அவை முன்மாதிரியா பாக்குறான். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதா, இது மாதிரி செய்யக்கூடாதா? அப்படி பார்த்து பார்த்து குருவிகள் கூடு கட்டுறத பாக்குறான். தூக்கணாங்குருவி எல்லாம் பாரு எப்படி பண்ணுது பாரு. நம்ம நெசவாளர்கள் எப்படி மிதிச்சு மிதிச்சு அந்த நூலை கோர்க்கிறார்களோ அப்படிதான் அது ஒவ்வொரு இலையா கோர்த்து 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 தன் கூட கட்டுது. இதையெல்லாம் பார்த்து மானுடன் தன் அறிவுக்குள்ள ஏற்றி ஏன் நாம் இது போல செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்கான். அப்ப நமக்கு நெசவின் முன்னோடி யார்? பறவை. நமக்கு முன்னோடி யார்? இவன் தான் கத்து கொடுத்துருக்கான். நம்ம தான் வேளாண்மை செஞ்சோம்னு நினைக்கிறார். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல கோடி செஞ்சிருக்க. ஐயா நக்கீரன் அவர்களுடைய ஆறுகால் மனிதர்கள் எறும்பு, அதை படிச்சீங்கன்னா போதும், அதுல எழுதியிருக்காரு. முதலாக வேளாண்மையை கண்டுபிடிச்சது அவன் தான். அவனுக்கு இந்த காளான் ரொம்ப பிடிக்குது. அவன் என்ன பண்றான், அந்த செடி இந்த இலைகளை போய் வெட்டிட்டு வந்து அவன் கட்டியிருக்கிற வீடு இருக்குல்ல அதுக்குள்ள போட்டு மக்க வைக்கிறான் ஒரு பகுதியில. அது மக்கி மண்ணோடு மணப்போன காளானா முளைச்சு வரும்போது காத்திருந்து அதை விருப்ப உணவாக விருந்து போல உண்டுருக்கான். முதலா வேளாண்மை செஞ்சது எறும்பு தான். அதனால எறும்பு போல நசுக்கிருக்கனால இந்த எந்த எறும்பையும் பேசிடாத நீ. அவனுக்கு முன்னாடி ஒரு துரும்பு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி அப்ப முதல்ல அவன் நமக்கு மானத்தை மறைச்சுக்கணும்லாம் அவன் தோணல. அவனுக்கு அந்த தட்பவெப்பத்தை அவனால சமாளிக்க முடியல. அதற்குத்தான் ஆடை தேடி இருக்கான். அப்ப எல்லா காலத்திலையும் வெப்ப காலத்துல தோல் உடை பொருந்தல அவனுக்கு. குளிர்காலத்துக்கு அது சரியா இருக்குது, வெப்ப காலத்துக்கு பொருந்தல.
அப்ப ஒவ்வொன்னா தேடி 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 கண்டுபிடிச்சு வந்திருக்கான். அந்த மரபில் வந்தவன் தான் நம்ம. காடுகள் இருக்கும்போது ஒண்ணுமில்ல, சும்மா சில கொடி இந்த இலை தலையை கட்டிக்கிட்டு சுத்தி இருப்போம். நம்ம ஆதிவாசிகள் படம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல, அது மாதிரி பிற்காலத்துல மெதுவாக மெதுவாக ஆடு மாடுகளை மேய்க்க தொடங்கினோம்ல ஆயர்குடி. அங்கு தோலாடையை அணிந்து கீழே மருத நிலத்திற்கு வந்து வேளாண்மை செய்ய தொடங்கும் போதுதான் பருத்தி நூலாடைக்கே நம்ம வர்றோம். அங்குதான் நெசவு தொடங்குது. அதுல முதல்ல மரப்பட்டையிலிருந்து நார் எடுத்து நம்ம உடை செஞ்சிருக்கோம். மரநாரும் மலையுறை குறவர்னு நற்றினை பாடுது. மலையில நார் எடுத்து மலையில் வாழ்ந்த குறவர்கள் ஆடை செய்து போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லுது. அது மலையிலிருந்து வந்தவன் தான் நம்ம எல்லாரும், குறவர் குடி தான் நம்ம எல்லாரும். இன்னைக்கு எந்த குடின்னு தெரியாம டாஸ்மார்க்ல குடியா நின்றுகிட்டு இருக்கோமே ஒழிய ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆடை என்பது ஆழ்ந்து கவனிக்கணும். நம்ம பேசுகிற எல்லாரும் தம்பி ஆள் பாதி ஆடை பாதின்ட்டார். ஆடையற்ற மனிதன் அரை மனிதன் என்று நமது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்க. அதுல அவரவர் தகுதிக்கு ஏற்ப இந்த ஆடையில 6 வகையா பிரிக்கிறான். 1 மானத்தை காக்குறது, 2வது அழகை கூட்டுறது, 3வது அந்த ஆடை இருக்குல்ல அது தன்னியல்பை காட்டும். ஆடை தன்னுடைய அழகை காட்டும். அதுக்கப்புறம் அணிந்திருக்காம பாரு அவனுடைய அழகை கூட்டும். அதுக்கப்புறம் கலை நயம், அதுக்கப்புறம் தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ப பாதுகாப்பு. இத்தனை தன்மையும் ஒரு உடை, ஒரு டிரெஸ்ங்கிற ஆடை அதுக்குள்ள இருக்கு. நீ பெருமைக்கு 2 கோடி ரூபாய்க்கும் கோட் சுட்டு போடுவ, 20 ரூபாய்க்கும் கையில் வாங்கிட்டு திரிவ, அது வேற. ஆனால் அவரவர் எல்லாருமே இந்த உணவிலும் உடையிலும் தான் பெருமையை வைப்பான். நீ வேணா பாத்துக்க. ஒருத்தன் 90 வகை காய்கறிகளோட சாப்பிடும்பான். அவன் 2 சாப்பிட்டு போவான், அவனுக்கு சர்க்கரை இருக்கும், அதுக்கு மேல சாப்பிட்டா அது இருக்கு, இவ்வளவுதான் சாப்பிடுவான். பெருமைக்கு 36 வகை கூட்டோட சாப்பாடும்பா. இந்த மாப்பிள்ள போட்டுக்க கோட் சூட் எவ்வளவு தெரியுமில, 5 கோடிம்பா. அட தெரு கோடியில் நினைக்கிறாங்க. என்ன இந்த காரு சொல்லுவாங்க, இந்த காரு இதுலதான் வச்சான் பெருமைய. இந்த பொண்ணு போட்டிருக்க சேலை எவ்வளவு விலை தெரியுமில, 10 லட்சம் ஆர்டர் பண்ணி செஞ்சது அப்படிமா. பட்டெல்லாம் நெய்து கொடுத்த நெசவு குடியில் வாழ்க்கை பட்டு போச்சுங்கிறதுதான் பிரச்சனை. அதுக்குதான் உங்க பிள்ளைகள் நின்று கத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இதுல இந்த நெசவுங்கிற நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை இப்படி வீழ்த்தப்பட்டதற்கான காரணம் எப்படி வீழ்ந்துச்சு? அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி என்பது வேறு. இவங்க சொல்லுவாங்க காந்தி இப்படியே ராட்டையை வச்சு அடிச்சுட்டு இருந்தாரு, வெள்ளைக்காரன் வந்து ஏதோ கொண்டு வந்தான், பஞ்சு மில்ல கொண்டு வந்தான், அப்படி தட்டுனா படப்படன்னு நூலா ஆக்கிருச்சு அப்படின்னு. ஆனால் நீங்க என்னதான் நவீன உற்பத்தியில் உடை நீ போர்வை எல்லாம் செஞ்சுக்கிட்டாலும் கையாலே கைத்தறியாலே செஞ்ச சேலை அப்படின்னு அதுக்கு தனி விலை வச்சு வைக்கிறான். நீ வேணா கைத்தறி இது கையாலே செஞ்சதுன்னு எல்லாம் சாப்பிடுவான். பெரிய விடுதியில் போய் உட்கார்ந்துருப்ப, மண்பானை சமையல் சாப்பாடு 500 ரூபாய்பா, சாதாரண சாப்பாடு 350 ரூபாய். அதுல எதுல சமைச்சான், குக்கரோ அல்லது எதுலயோ சமைச்சிருப்பான். ஆனால் மண்பானை சமையல் 500 ரூபாய்பா. அந்த மண்பானை சமையலுக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு தேடல், ஒரு மதிப்பு. பழைய சோறு சாப்பிட்டா நீச்ச தண்ணி குடிச்சோம், நீராகாரம். பழைய சோறு நீ வெறுத்த நீராகாரம், ஃபுட் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வித்துக்கிட்டு இருக்கான். எங்க உனக்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதுதான். நீ அதை போலவே இப்போ என்ன நடக்குது, கையாலே செஞ்சது அதுக்கு மதிப்பு அதிகம். காஃபில கருப்பட்டி காஃபி, இப்ப சாலை போய் எழுதி வச்சிருப்பான், கருப்பட்டி காப்பி போட்டிருக்கான்ல. கும்பகோணம் காப்பி, கும்பகோணத்துல ஒரு காப்பி. அப்படி என்னடா அப்படி கும்பகோணத்துல காப்பி இப்படி விலைதா? ஒன்னு விலை. கும்பகோணத்துல காப்பி இது விலைதாப்பா? இல்ல. அப்ப ஒரு தனி சிறப்பு வருது. எண்ணெய் கடையில மரச்செக்கெண்ணெய் கிடைக்கும்ங்கிறான். ஏன் திரும்புகிறான் பழமைக்கு
திரும்புகிறான் நாட்டு சர்க்கரைக்கு, திரும்புகிறான் வெள்ளத்திற்கு, திரும்புகிறான் நாட்டு மாட்டு பாலுக்கு, திரும்புகிறான் இயற்கை உணவுக்கு, நஞ்சில்லாத ஆர்கானிக் ஃபுட் வர்றான், திரும்புகிறான், எல்லாத்துக்கும் திரும்புறான். அதுபோல என்னுடைய பாரம்பரிய கைத்தறி நெசவுக்கும் இந்த மானுடன் ஒரு நாள் திரும்புவான், விரும்புவான். இப்ப விரும்புறான். எங்க அம்மா முதல்ல நான் வரும்போது பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு கைத்தறி கையாலே செஞ்ச ஒரு புடவை வச்சு இதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு வந்து கொடுங்கன்னு சொன்னேன். நான் அந்த கடைகளுக்கு நானும் எங்க கையிலும் போவோம், அப்ப சொந்தக்காரங்களுக்கு உடை எடுக்க. அப்ப அந்த கடைகள்ல கையாலே செஞ்சதுமா இந்த பட்டு ரொம்ப விலை உயர்ந்ததுமான்னு சொல்லும் போது ஒரு திமிர் அப்படி நமக்கு வரும். சரிதான், அது என்ன குறைஞ்சிருச்சு. அது நாடங்களும் நிறைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு, நம்முடைய போராட்டம். அதுக்குத்தான் இங்கே நம்முடைய நெசவாளர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உழவர் குடிகள், மீனவ குடிகள் எல்லாருடைய வாழ்க்கையும். உணவளித்தவன் பசியோடு இருக்கான், உடையளித்தவன் நிர்வாணமா நிக்கிறான், அம்மனமா இருக்கான், வாழ்க்கையை தொலைச்சிட்டு. அவனுக்கு ஒண்ணு இல்லை. இங்கே நெசவு செஞ்ச படத்தை பத்திலாம் மேலாடை இல்லாம தான் 2 பேரும் உட்கார்ந்துருக்கான். உன் மானத்தை காத்துட்டு அவன் மேலாடை இல்லாம இருக்கான். இப்ப அவனுக்கு மேலாடை கொடுப்பதுதான் நம்மளுடைய முதன்மையான கடமை என்பதை மான தமிழ் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். அது நீண்ட நெடிய ஒரு வரலாறு. நம்முடைய நெசவு எப்படி நலிந்தது, நம்முடைய உழவு எப்படி வீழ்ந்தது, இதுக்கெல்லாம் பெரிய வரலாறு. இதுல முதல்ல இன்றைக்கு இருக்கிற கைத்தறி போய் விசைத்தறி வருது. அதுவும் வீழ்வதற்கு காரணம் சகிக்க முடியாத மின் கட்டண உயர்வு. பிறகு கட்டணம் உயர்ந்தாலும் பரவாயில்லை, தொடர்ச்சியாக தர முடியாத மின் தடை, அவ்வப்போது ஏற்படுகிற மின் தடையால் வருகிற இடையூறுகள். பிறகு மூலப்பொருளான நூலின் விலை ஏற்றம். அதற்கு பிறகு சொத்து வரி. அது இப்ப ஒரு கட்டக 50 லட்சம் பேர் வீடு இல்லாம இருக்கான்னா அவன் வாடகைக்கு தான் ஒரு வீடை எடுத்து அதுல நெசவு தறிய போட்டு நெய்யணும் வச்சுக்கிடுவோம். ஆனால் அந்த வாடகை சொத்து வரியில் அந்த வீட்டு உரிமையாளர், கட்டட உரிமையாளர் அதுக்கான சொத்து வரியை கட்டுவது கையில் இருந்து போட்டு கட்ட மாட்டார். அந்த கட்டடத்திற்கான வாடகை உயர்த்தித்தான் கட்டுவர். அப்போ மூலப்பொருளான நூலின் விலையேற்றம், மிக அத்தியாவசியமான மின்சாரத்தின் விலையேற்றம், கட்டண உயர்வு, சொத்து வரியால் கட்டடத்தின் வாடகை உயர்வு, இதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி. இதுல எங்க இருக்கும்? இந்த நாட்டுல வரி குதிரை ஒண்ணுதான் வரி கட்டாம தெரியுது, பூரா கட்டிட்டான், எல்லாம் கட்டிட்டான். நீ வீடெல்லாம் கட்ட முடியாது. கம்பிக்கு வரி, கல்லுக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, இந்த வரியை கட்டிட்டு சாவா. வீடு கட்ட முடியாது. வீடு கட்டணும்னு நினைச்சின்னு வச்சுக்க, அதெல்லாம் மறந்துரு. கற்காலத்துக்கு வா, போவோம் காட்டுக்குள்ள போய் என்ன, அதுக்குதான் மரங்களின் மாநாடு போடுறேன். எங்க ஐயா கவிக்கு அப்துல் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க. ஒரு கால வீடு இல்லைன்னா அதுக்கு கீழே வாழ்ந்துக்கலாம்னாருல, அதுதான் நடக்க போகுதுப்பா. நெசவாளர் என்றால், உழவர் என்றால் ஒரு இழிவாக பார்க்கிற போக்கு பெருங்கூட்டத்திலே ஏற்பட்டுச்சு. என்னடா ராட்டையை போய் அடிச்சுட்டு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதனுடைய தரம் வராது. எத்தனை பால் குடித்தாலும் என் உடன் பிறந்தானே, தாயின் மாறில் இருக்கிற பாலில் இருக்கிற சத்தும் ஊட்டமும் உலகத்துல கிடையாது. உன் தாய்ப்பால் தான் நீ மரண நொடி வரை உன் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுன்றான். நீ தாயின் மாறிலே எவ்வளவு ஊட்டமாக பால் குடித்திருக்கிறாயோ அவ்வளவுதான் உன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறான். அப்ப உழவும் நெசவும் நம்முடைய தாயின் பால் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிஞ்சு கொள்ளணும். சும்மா அப்படி ஏதோ நெசவு சொல்லிட்டு இருக்காரு. ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த புதிய ஜவுளி கொள்கையில் இருந்துதான் படக்கென்று இந்த நாட்டிலே நெசவு வீழ்ச்சியுற தொடங்குகிறது. இந்த பாரம்பரிய கைத்தறி பாதிக்கப்படும் சொன்னா அதெல்லாம் பாரம்பரிய நீண்ட நாளுங்கெல்லாம் கட்டி பிடிச்சு ஆள முடியாதுன்னு போயிட்டாப்ல, அறிவிச்சுட்டு போயிட்டாப்ல.
நம்ம மக்களும் இன்னைக்கு நம்ம போராடுறதுல ரொம்ப நாளா போராடி இருக்காங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடி இருந்து போராடி 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 வழியே இல்லாம சொந்த பிள்ளைகள்கிட்ட வந்து என் தியாகம் பண்ணி முடிங்கடான்னு வந்திருக்காங்க. வேற இது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அப்ப 18 விழுக்காடு அந்த 18 ரக அந்த நூலை கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கும் போது அது கண்டுகல. ஆனால் அந்த நூலை விசைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்துருச்சு. அதனால கைத்தறி அங்க ஒளிஞ்சிருச்சு. சிட்டா நூலின் விலையை குறை அப்படின்னா அதை குறைக்கல. இப்ப இங்கே நம்முடைய கைத்தறி நெசவு அழிந்து போய் அது குஜராத் போன்ற மாநிலங்களில் அது உயர்ந்து நிற்க காரணம் அந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்கிற புதிய ஜவுளி கொள்கை வேற, நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜவுளி கொள்கை வேற. இது ரெண்டுக்கு இருக்கிற பிரச்சனையில தான் நம்ம அதை பத்தி கவலைப்படல. இங்க பேசினா பாருங்க, இந்த தம்பி சொன்ன பாருங்க தவிர இது எப்போதைக்கு வருது நெசவாளனுக்கு அந்த 3 மாசம் எப்பாவது இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுக்கு, பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ தச்சு கொடுத்த, செய்து கொடு, நெய்து கொடு. ஒரு நாளைக்கு 2 சேலை 100 ரூபா தானே, 200 ரூபாய்க்கு ஒரு நெசவாளன் உழைச்சு இது பண்ண முடியும்னா எப்படி வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? எப்படி நெசவை நீங்க காப்பாற்றுவ? எப்படி காப்பாற்றுவ? ஆயிரக்கணக்கா இருந்த 1100 ஆலைகள் வெறும் 500 ஆலைகளுக்கு மேல மூடப்பட்டுருச்சு. பருத்தி வேளாண்மை நின்றுச்சு. பருத்தியை விளைவிக்க முடியாது. பருத்தி எங்க விளையுது? நீ இந்த படத்துல காட்டின மாதிரி பருத்தி எல்லாம் இப்ப இல்ல. அது மரபணு மாற்றப்பட்டு குட்டையா வந்துடுச்சு. முன்னாடி எல்லாம் பருத்தி மாற அரிச்சு நாங்க அடுக்குவோம். பருத்தி உள்ள நின்றுட்டு பறிப்போம். பருத்தி மாற அடிச்சு போற குவிச்சு வைப்போம். அதுலதான் நாங்க அடுப்பறிப்போம், நெல்ல வைப்போம். அவ்வளவு உயரத்திற்கும் பருத்தி மாற அரிக்கிறதே ஒரு பெரிய வேலை. ஆனா இன்னைக்கு பருத்தி மாறல, செடி, குட்டை செடி. பருத்தி வேளாண்மை ஒளிந்து போனது. குறிப்பாக இந்த கரிச நிலக்காடு, நம்ம ஊர் அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம், இந்த மாதிரி கருமண்ணில் இருக்கு பாருங்க, கருப்பு மண். இதுலதான் பருத்தி கோவையெல்லாம் செழித்து வளரும். அதனாலதான் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் நம்ம கோவை. இன்னைக்கு எங்க இருக்கு பருத்தி? எங்க விளையுத? ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றையும் இழந்துட்டோம். அப்ப வேளாண்மை, பருத்தி வேளாண்மை ஒழியுது, அது அழியுது. நமக்கு நெசவுக்கான நூல் இல்லாம போகுது. அப்ப ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. உழவும் நெசவும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. உணவும் உடையும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. அப்ப இந்த சூழல்ல இதை எப்படி சரி பண்றது? அதான் இங்க முதன்மையானதா இருக்கு. எப்படி சரி பண்றது? இது ஒரு வழிதான் நமக்கு இருக்கு. எதனால இங்க ஐயா அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்ப இருக்கிற பேராபத்து என்னன்னா, இந்த தலைமுறையில 60, 65 வயசு, 50, 55 வயசுல இருக்கிற நமது உறவுகள்லாம் இப்ப இந்த கைத்தறி நெசவு தெரியும். ஒருவேளை நாமளே அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த கைத்தறி நெசவை மீட்க முடியுமான்னா ரொம்ப கடினம். ஏன்னா இப்ப நீ பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வேளாண்மை செய்வதை விட்டு வெளியேறினால் ஒரு தலைமுறைக்கு அந்த வேளாண்மை எப்படி செய்வது என்பதை மறந்து போயிடும். நம்முடைய பாரம்பரிய நெசவு கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தான் இப்ப கொஞ்சம் தான் இருக்குது. அவர்கள் காலத்துக்குள்ளேயே அதை மீட்டூராக்கம் செய்தால்தான் இன்னொரு தலைமுறைக்கு அவர்கள் கற்று கொடுத்து விட்டு செல்ல முடியும். இல்லை என்றால் அந்த நெசவு முற்றுமுழுதாக முடிஞ்சு போயிடும். இப்ப உனக்கு போர்வை வைக்கிறவன் யாருன்ற? பல வீடுகளில் கொலையடிச்சு போனவன்லாம் சொற்று வைக்க வந்தவன், போர்வை வைக்க வந்தவன். நாங்க சொல்லும்ல, இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் மல்லைங்க. போர்வை வைக்கிறவன் சொற்று வைக்கிறவனு இந்திக்காரன் தான் வித்துக்கிட்டு இருக்கான். அங்க குஜராத், பீகார்ல இருந்து அங்கிருந்து செஞ்சு வந்த அந்த கம்பளங்களை தோல்ல வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு போவான். ஏன்? நாம் அதை செய்வதில்லை. அவன் உயிர் போட வச்சிருக்கான். அங்கிருந்து கொண்டு வந்து தொடர்வெளியில் கொண்டு வந்து இறக்கி விற்கிறான். நீ இப்படியே போனாய் என்றால் என்னோடு சென்னைக்கு வா, என் வாகனத்துல உட்கார்ந்துக்க. நான் என் வீட்டில இருந்து அலுவலகத்துக்கு போற வரைக்கும் என்னோட வா. வரும்போது எத்தனை நிறுத்தத்துல நான் நிக்கிறேன்னு பாரு. எல்லா நிறுத்தத்திலையும் கையேந்தி பிச்சை எடுக்கிறவன் யாருன்னு பாரு. அவ்வளவு இந்திக்காரன். இதுல இருந்து என்ன தெரியுது? ஏன் வந்தான்?
பிச்சை எடுப்பதையும் ஒரு தொழிலாக மாற்றி கொண்டாந்து இறக்கி அதுக்கு ஒரு முகவர், இந்த பகுதி அவனுக்கு, இந்த பகுதி அவனுக்கு. கை குழந்தையோட பார்க்கும்போது பதறும். எந்திரிக்காது, அழாது, அப்படியே தூங்கிட்டே இருக்கும். பாவம் போல கையேந்திக்கிட்டே இருப்பாங்க பெண்கள். சரி, நம்ம வழி இல்லாம காசு கொடுத்துட்டே இருப்போம். இதுல இருந்து நீ ஒன்றை தெரிந்துக, இனி உனக்கு பிச்சை எடுக்கிற வேலை கூட இருக்காது இந்த நாட்டில். அதையும் அவன் எடுத்துருவான், அதையும் அவன் எடுத்துருவான். அவர்கள் கோரிக்கை ரொம்ப பெருசு ஒண்ணும் இல்ல. 1200 ரூபாயா இருக்கிற அந்த இத 4000 ரூபாயா கொடுங்க, இந்த ஊக்கத்தொகை கொடுங்க. 60 வயசுக்குள்ள இருந்து விசைத்தறி ஒரு கைத்தறி தொழிலாளி இறந்து போனால், நெசவாளர் இறந்துட்டா அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பு. 2 லட்சம் ரூபாய் ரொம்ப ரொம்ப. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கே 10 லட்சம் கொடுக்கும் போது என்ன நான் சொல்றது? நெசவாளன் நம்ம ஆளுக அப்படி ரொம்ப. அதனாலதான் நான் கூட சொன்னேன், சாகிறது தற்கொலை பண்ணி சாகிறதுனா விஷம் குடிச்சு செத்துறாத, கள்ளச்சாராயமாவது குடிச்சிச்சா வீட்டுக்காவது ஒரு 10 லட்சம் போய் சேரும். ஒரு நெசவாளன், மானுடனின் மானம் காத்த ஒரு நெசவாளனுடைய மரணத்திற்கு ஒரு 2 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அவர்களுடைய அதிகபட்ச கோரிக்கை இதுதான், அதிகபட்ச கோரிக்கையே இதுதான். அதுக்கப்புறம் மீன்பிடி தடை காலங்களில் நம் மீனவர்களுக்கு ஒரு இழப்பீடு, ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பது போல நெசவாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை, உதவித்தொகையை கொடுங்கள்னு சொல்றாங்க. இது இந்த அரசு பாரு நம்ம நெசவை எப்படி பண்ணுதுன்னு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் பாடுபட்டு விளைய வச்சு கொடுத்த நெல்லை கொண்டு வந்து அரிசிய இலவசம்னு கொடுத்துருது. நான் கஷ்டப்பட்டு நெய்து கொடுக்கிற ஆடையை கொண்டு வந்து இலவசம்னு கொடுத்துருது. அதனால இந்த உழவுக்கும் நெசவுக்கும் மதிப்பு இல்லாது போயிருது. உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன். டாட்டா இறந்து போயிட்டார்ல, டாட்டா சொல்றாரு, நீ இந்த இலவசத்தை நிப்பாட்டு, அதுவும் குறிப்பா ரேஷன் கடையில, அந்த அரிசி கடையில உணவுப் பொருளை கொடுக்குறீங்களா, அதை நிப்பாட்டுங்கிற. அது இலவசம் கிடைக்கிறனாலதான் அவன் குடியின் பக்கம் போறான். 300, 400, 500 ரூபாய் குடிச்சு அழிக்கிறான். நீங்க இந்த இலவசத்தை இப்படி கேள்வி பாட்டு பாருங்களேன். என் உடன் பிறந்தார்கள் இப்படி கேள்வி கேளுங்க. அண்ணன் என்ன இப்படி கேள்வி கேட்கணும்? தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரே நாள்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம் நினைக்கிறேன்? 450 கோடி. தம்பி, ஒரே நாள் வியாபாரம் 450 கோடி. ஒரு நாள்ல 450 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கவனுக்கு எதுக்குடா இலவசம்? எதுக்கு இலவசம்? தனக்கு பிடித்த நடிகன் ஒருவருடைய படம் திரைக்கு வந்தால் ஒரே நாள் வசூல் 35 கோடி 40 கோடி. குடிப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் கோடி கோடியாக கொட்ட காசு வச்சிருப்பவனுக்கு நீ எதுக்கு இலவசம் கொடுக்கிறான்னு கேட்டா பதில் இல்லை. அவன் அதை குடிக்கவில்லை என்றால் நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நம் வசம் வந்துவிடும். இதனாலே அவன் பயப்படுறான். இல்லைன்னா அவன் ஒண்ணு இருக்காது, அதிகாரமே. அவன் என்ன சொல்லுவான் சொல்லு, என்ன சொல்லுவாங்க சொல்லு. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நெசவாளர்களுக்கு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் ஆசிரியர் பெருமக்களுக்கு. எதையுமே நிறைவேற்றல. ஆனால் நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். என்ன சொல்லாததை நிறைய செய்யறீல்ல, பல கோடி பல ஆயிரம் கோடி டாஸ்மார்க்ல அடிக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க சொல்லலையே, அதான் சொல்லாதையும் செய்வோம். அவங்க கொடுமைதான் அது. அப்ப நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உழவை, நெசவை, மீன்பிடித்தலை இதையெல்லாம் மீட்க காக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி இவற்றை எல்லாம் அரசு பணியாக மாற்றுவதை தவிர நமக்கு வழி. கைத்தறி நெசவு தனி, விசைத்தறி நெசவு தனி. இப்ப இதுல என்ன ரொம்ப ஐயா எனக்கு கணேசன் ஐயா கொடுத்த கோரிக்கையில் என்ன, அவங்க எந்த பயம் காட்டினாங்கன்னு எனக்கு நம்ம வர்ற வரைக்கும் எதுவுமே இருக்காது இருக்கு. ஏன்னா சீனா நவீன உற்பத்தி எந்திரத்தை தரியே உள்ள இறக்குறான். இறக்கிட்டா
இந்த விசைத்தறியும் போயிடும், மொத்தமா அவன் எடுத்துட்டு போயிடுவான். மொத்த விசைத்தறியும் அவன்கிட்ட இருந்து வரும், இந்த நாட்டின் பொருளாதாரம் முழுமைக்கும் போயிடும். அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அதுக்கு போய் தனியா பயிற்சி எடுக்கணும். இப்ப நம்ம பிள்ளைங்க 12ஆம் வகுப்புல எவ்வளவு மதிப்பெண் வாங்கினாலும் நீட்ல தேர்ச்சி பெற்றாத்தான் மருத்துவம் படிக்க முடியும் நிலை கொண்டு வந்த மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய தரம் இருந்தாலும் அவனுடைய விசைத்தறிக்கு பழகணும். அப்பதான் அதுல வேலை செய்ய முடியும். நமக்கு ஒரு நோய் இருக்கு, எது ஒன்றும் பிறரிடத்திலிருந்து வரணும்னு. பட்டு, காஞ்சி பட்டு சொல்லு, இல்ல சீனப்பட்டு, அப்படித்தானே? அப்படித்தானே நீ பார்க்கணும். நான் ஆயரோட பேசிட்டு இருந்தேன். ஆயருக்கு போய் வாழ்த்து சொல்லி என் அன்பை பகிர்ந்து கொள்ள போனேன். அவங்க இவ்வளவு எடுத்து வைக்கிறோம், இவ்வளவு பேசுறோம், என் மக்களுக்கு அது போய் சேரலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன். சொந்த பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, தன் ஊர்ல இயேசு தன் ஊர்ல தச்சன் மகன் தானேன்ட்டாப்ல. தன் ஊர்ல உலகத்துக்கு இறை மகன் இயேசு, அவர் சொந்த ஊர்ல அவர் தச்சன் மகன் தான். அது மாதிரி நமக்கு சொந்த ஊர்ல நம்முடைய அருமை தெரியாது. நமக்கு அடுத்தவன் இருந்து ஒண்ணு சீனப்பட்டுனா சீனப்பட்டு, சீனப்பட்டு பொண்ணு கொடுக்கும் போது மாப்பிள்ள துபாய் மாப்பிள்ள, சிங்கப்பூர் மாப்பிள்ள, துபாய்க்கே கட்டி கொடுக்குற மாதிரி பேசுவான். அங்க என்ன பண்ணிக்கிறாரு? ஒட்டகம் மேய்க்கிறாரு. இங்க என்ன மாப்பிள்ள? இங்க மாடு ஆடு மேய்க்கிறாரு. அதை விட என்ன, இது ஒரு நோய், இது ஒரு நோய். அதனால என் நெசவாள சொந்தங்களுக்கு நாம கொடுக்கறது என்ன சொல்லனா, கைத்தறி ஆடை. நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்காரு ஐயா, அதுக்கு ஒரு விலையை சொல்லுங்க. தறிக்கு இந்த கைத்தறி, சரி கைத்தறி நெசவுக்கு அதுக்கு அழியாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? அரசு செஞ்சிருது, செஞ்சு கொடுத்துட வேண்டியது. நீங்க கொடுத்துட்டு நீங்க போயிடணும். சந்தைப்படுத்துறதை நாங்க பண்ணிப்போம், தமிழ்நாடு அரசு பண்ணிடும். என் தம்பி துறை சொன்னால ஐயா முத்திரை, அது இல்ல, தமிழ்நாடு அரசு முத்திரை. எதுல? உரையில தான், ஆடையில இல்ல. அது ஓட்டுக்காக இருக்கிறவன் ஆடையில குத்தி பெறுவான், நாட்டுக்காக இருக்கிறவன் மேல இருக்கிற உரையில குத்தி கொடுப்பான். தமிழ்நாடு அரசு பட்டுடா, தமிழ்நாடு அரசு கைத்தறி ஆடைடா, தமிழ்நாடு அரசின் விசைத்தறி ஆடைடான்னு அரசு தொழிலாக மாற்றும். அப்ப ஏற்கனவே அதுல இருக்கிற ஒரு ஒருத்தருக்கு பாரு 60-65 வயசுல இருக்கிற பெரியவர்கள், அவர்களுக்கு தான் நெசவின் கலை நுணுக்கம் நுட்பம் தெரியும் என்றால் அவளை வெறும் பேராசிரியர் ப்ரொஃபசர்ஸ். நெசவை கற்றுக்கொள்ள இந்த சாதிதான் நெசவை செய்யுங்கிறது எவனு. அப்ப அந்த சாதிக்காரனை தவிர எவனும் ட்ரெஸ் உடவெடுத்து கூடாதான், அம்மனம் அதாண்டா தெரியும். எப்படி? இந்த நிலத்தில் தாண்டா சாலியர், அந்த நிலத்திலே முதலியார், எல்லாரும் செய்யறான் நமது முன்னோர்கள். ஈரோட்ல செய்றவன் யாரு? முதலியார். சேலத்துல செய்றது யாரு? முதலியார். நமது முன்னோர்கள் பாண்டியன் காலத்திலிருந்து, அவர் சொன்னார்ல, எங்கெங்க கோயில் இருக்கு, எங்கெங்க அரசனுடைய அரண்மனை இருக்கு, அங்கெங்கே குவிந்து வாழ்ந்த மக்கள் நம்முடைய நெசவாள சொந்தங்கள் முதலியாரும் சாலி. இவங்க பேர் எப்படி? அந்தந்த பகுதியில் வாழ்ற மக்கள் நெசவில் ஈடுபட்ட பிறகு சௌராஷ்டிரா மக்கள் இன்னைக்கு செய்யலையா? எங்க ஊர்ல பரமக்குள்ள பட்டு நூல்காரர்கள் என்றுதான் பெயர். யமனேஸ்வரத்துல போனால் ஆத்துக்கரை ஊர நூல் காஞ்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒளிஞ்சிட்டது, ஒளிந்து போயிட்டது. இன்னைக்கு எங்க சௌராஷ்டிராலாம் இந்த நெசவு செஞ்சு கொண்டு வர முடியுதா? அப்ப என்ன நடந்தது? நம்முடைய மன்னர்களுக்கு பட்டாடை, கோயில்களுக்கு சாத்துகிற பட்டாடைகள், கடவுளுக்கே உடை கொடுத்தவன்டா நம்முடைய நெசவாளன், இறைவனுக்கே துணி கொடுத்தவன். அதெல்லாம் பின்னாடி நாயக்க மன்னர்கள் வந்த போது சௌராஷ்டிரா மக்கள் அவங்க அந்த நெசவை செய்ய தொடங்கினார். அதனால் இது குறிப்பிட்ட சாதியினுடைய வேளாண்மை செய்வது குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வேலையா? அப்படியா? பனை ஏறுவது ஒரு சாதின்னா எல்லா சாதிக்காரன் நாங்க வர, நீங்க கூட வான்னு திருச்சியில ஒரு மாநாட போட்டான். எல்லா சாதிக்காரன் நாங்க எல்லாரும் ஏறுறோம்னு. ஏன்னா எல்லாரும் கருப்பட்டி திங்கிறோம், எல்லாரும் பதினி குடிக்கிறோம், எல்லாரும் ஜோறு திங்கிறோம். ஏன்னா ஆடு மாடும் கோணார் தான் மேய்க்கிறான்னு நீ யார் வீட்டுல ஆடு மாடு இல்ல சொல்லு? நாங்கள் பள்ளிக்கூட விடுமுறை காலங்கள்ல காட்டுக்கு வேட்டையாட போவோம், குறவன். நாங்க எல்லாரும் வீட்லயும் ஆடு மாடு மேய்ச்சோம். என் கோன் என்ன, நான் கம்மாயில மீன் பிடிச்சேன், குளத்துல மீன் பிடிச்சேன். என்னுடைய சொந்தங்கள் கடலில் மீன் பிடிக்கிறான், அவனும் மீனவன், நானும் மீனவன். அவ்வளவுதானே.
எல்லாரும் வேளாண்மை செய்கிறோம். வேளாண்மை செய்கிற எல்லோரும் வேளாண் குடிதான், உழவர் குடிதான். அதுல இவர் விதைச்சா தாங்க நெல்லு கூட 2 படி விளையுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இங்க. அப்ப நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நம்முடைய நெசவு அழிந்து போனதற்கு காரணம் உரிய விலை இல்லை, நூலின் விலையற்றம். அது பல காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதையெல்லாம் அரசு பொறுப்படுத்திக் கொண்டு அரசின் பணியாக மாற்றினால், வாழ்விடத்திலேயே பல தறிகளை வச்சு நீ பெரிய பெரிய வச்சு நீ செஞ்சு கொடுத்துட்டு போ, சின்னம்மா செஞ்சு குடிச்சிட்டு போ, தங்கச்சி செஞ்சு குடிச்சிட்டு போங்க ஐயா, இந்த பிள்ளைக்கு சரியா வரல பயிற்சி கொடுங்க ஐயா, சம்பளம் 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 ஆகும். ஒரு காலம் நமது அரசு வரும்போது போடுற கைத்தறி நெசவு கண்காட்சி வந்து வர வச்சு அள்ளி குவிக்கிற பண்ற. நீ என்ன இவனுக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? சாராய கடை விட்டு நான் வருவானடாவே, சாராய கடையை வச்சு ஒரு கிலோ தக்காளி 200 ரூபாய், ஏ தக்காளி 200 200 200. வெங்காயம், ஐயோ வெங்காய விலை ஏறிச்சுன்னு வெங்காயத்தை கூட விளை வைக்க முடியல இவ்வளவு பெரிய நாட்டால. இப்ப தெரியுது அந்த நாட்டை யாரு ஆள்றான்னு? நீ ஐயா நரேந்திர மோடி நினைச்சுக்கிட்டு இருந்த. ஐயா ட்ரம்ப்டா, ட்ரம்ப். ட்ரம்ப் அவர்களுடைய தம்பு தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க. அப்படி நீ யாரை கேட்டு ரஷ்யாவில எண்ணெய் வாங்குகிறாய்? நான் சொல்றேன், நீ நிப்பாட்ட மாட்டேங்கிறாய். அதனால 50 விழுக்காடு வரி, இன்னும் கொஞ்ச நாள்ல 100 விழுக்காடு கூட ஏத்துவாப்ல. என்ன ஏண்டாடே, அரக்கு இருக்கீங்களெல்லாம் போய் அதிபராக்கி விட்டு நம்ம படுற பாடு இருக்கடா. எல்லாரும் பாரா பாகிஸ்தானுக்கு ஒரு சிந்தி நதியை மறிக்கிறேங்கிறப்பல, அந்த ஆளு 50 விழுக்காடு வரின்றப்பல. இப்ப என்ன கோயம்புத்தூர்ல எந்த சொந்தக்காரன் எடுத்தாலும் சோகமா அண்ணே சொல்லுங்கண்ணே, ஒன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே எங்க போகுதுன்ட்டு ஏற்றுமதி தொழில் அப்படியே விழுந்துருச்சுன்னு. எது கோவை, ஈரோடு, திருப்பூர் எல்லாம் முடிஞ்சு. நம்ம பாட்டான சின்னால பட்டியிலே கண்டாங்கி எடுத்து, சின்னாலம் பெட்டி இருக்கு கண்டாங்கி இல்ல, காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி அப்படி இருக்குல்ல. காஞ்சிபுரருக்கு பட்டு இல்ல, நம்ம பட்டு இல்ல, அது பட்டு போச்சு. ஆனா வேற ஒருத்தன் விற்கிறான், அவன் எவனு போய் பாரு, நம்மால் கிடையாது. போய் பாரு, எல்லாம் குஜராத் மார்வாடி சேட்டுகள்கிட்ட போயிருச்சு நம்முடைய பாரம்பரிய நெசவு. இதை மீட்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி நமக்கான அதிகாரம், நெசவாளனின் அதிகாரம், உழவனின் அதிகாரம், மீனவனின் அதிகாரம், உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு நாம் பாடுபடும். அதை விட்டு அவர் வழி கிடையாது. சொல்லும்போது உனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், ஏன்னா இப்படிலாம் சொல்றாப்ல, இது நடக்குமா அப்படின்னு. நீ எது நடக்காது, எது சாத்தியமில்லை என்று எண்ணுகிறாயோ அதை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் புரட்சி. நான் சொல்வதை நீ நம்ப மறுத்தால், பறவை பார்த்தவுடன் இதை போலவே ஆகாயத்தில் விண்வெளியில் என் மானுட சமூகம் பறக்கும் என்று ஒருத்த முடிவெடுத்தான். அன்னைக்கு நான் இதே மாதிரி நானும் பறப்பேன்னு சொன்னா நீ கல்லை விட்டு அடிச்சிருந்திருப்ப. எரிஞ்சிருப்பியா இல்லையா? எரிஞ்சிருப்பியா இல்லையா? தீப்பந்தத்தை கொளுத்தி தீவெட்டி வச்சுக்கிட்டு மெழுகு சிமிலி வச்சுக்கிட்டு மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு இருந்த இடத்துல பாரு, நான் தெருவுக்கு வெளிச்சத்தை போட்டு போயிட்டான் ஒருத்தன். அவன் நிலைமையை பத்தியா? ஆல்வா எடிசன் மின்சார விளக்க கண்டுபிடிச்சிட்டாப்ல. அதை வியாபாரம் பண்ண முடியல, நம்ம கைத்தறி மாதிரியே அது மதிப்பிழந்துருச்சு. அவனுக்கு தெரியல எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு தெரியல. எடுத்து ஒவ்வொருத்தர மக்களை கூட்டி வச்சுட்டு பேசுறாப்புல, நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகள்ல இந்த விளக்க பயன்படுத்திக்கலாம்ட்டு. காலம் எப்படி வந்துருச்சு, விளக்கு இல்லாத நேரத்துல நீங்க மின்சாரத்தை மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. தலையெல்லாம் மாறிடுச்சு. இப்ப சிரிப்பியா? சிரிப்பியா? கிரகாம்பல் தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு அவனுடைய நண்பனுக்கு அவன் வந்து பேசுறான். பேசும்போது எல்லாரும் இது வந்து சாத்தான் பேசுதுன்னு அவன் குரல்னு நம்பல. எவனுமே நம்பல. இன்னைக்கு அவன் எடுத்து முதல்ல பேசினால அவன் பேரு ஹலோ. அதனால இந்த பையன் எல்லா பையனும் ஹலோ ஹலோன்னு இருக்கான். கண்டுபிடிச்ச கிரகாம்பல் கூட கிரகாம்பல்னு கூட சொல்லலாம் ஒரு நன்றிக்காக. எல்லாம் ஹலோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஹலோ 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 1 2 3 மைக் டெஸ்டிங் எல்லாம்
இந்த ஒளி வாங்கிய கண்டுபிடிச்சவங்க கூட அவ்வளவு சோதிச்சிருக்க மாட்டான். ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங் விடுப்பா விடுப்பா. இந்த மாதிரி நாங்க சொல்லும் போது உங்களுக்கு இப்ப வேடிக்கையா இருக்கு. நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நெய்தல் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றையும் அரசு பணியாக மாற்றுவேன். நீ நினைக்கிற நீ என்ன அரசு பணியா மாற்றுவேங்கிறாரு. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறிய, அதை யாரு கொடுக்குறா? அரசு. எவ்வளவு கொடுக்குது? 300 ரூபாய். அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றி நம்மளால் செயல்படுத்த முடியாதா? செயல்படுத்த முடியாதா? உனக்கு ஒரு நோய் இருக்கு, அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு உனக்கு இருக்குது. நீ இதெல்லாம் வேளாண்மை செய்வது, பட்டுப்பூச்சி வளர்ப்பது, மீன் வளர்ப்பது, நெசவு செய்வது, ஆடு மாடு வளர்ப்பது, நாட்டுக்கோழி வளர்ப்பது, இது எல்லாமே உனக்கு கேவலமா இருக்குது. ஆனா சாராய கடையில சாராயம் ஊத்தி கொடுக்கறது மட்டும் கௌரவமா இருக்குது. எப்படி அது மட்டும் எப்படி பெருமையா இருக்கு? அது மட்டும் எப்படி? சாராயம் ஊத்தி கொடுப்பவன் அரசு வேலை பார்க்கும் போது உலகத்திற்கு சாப்பாடு போடுகிற இருக்கக்கூடாதா? கூட்டுறவு சொசைட்டின்னு வச்சுக்கிற, கூட்டுறவு, அதுக்கு ஒரு அமைச்சர் வேற இருக்காப்ல, அதுக்கு ஒரு அமைச்சர் வேற. அந்த கூட்டுறவு வங்கியில, கூட்டுறவு சொசைட்டியில வேலை பார்க்கிறவன் அரசு வேலை. அந்த கூட்டுறவுக்கு ஆடையை நெய்து கொண்டு கொடுக்கிறவன் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதா? ரெண்டு கிடா குட்டி, ரெண்டு கிடா குட்டி, ஒன்னு வெள்ளையா இருக்கு, ஒன்னு கருப்பா இருக்கு, செம்மறியாட்டம் கிடா. 2 கொண்டு ஈரோடு சந்தையில் நிறுத்தி வச்சுட்டு ஒருத்தன் வேலை சொல்றேன், 1,25,000. 2 ஆட்டுக்குட்டியை வச்சு 20 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம். நான் என்ன நீ நினைச்சிருக்க? வருவாய் எங்க இருக்குன்னு தெரியல. 1 கிலோ கறி 1,800 ரூபாய்க்கு வந்துருச்சு, நாட்டுக்கோழி கறி 650 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்ப எங்க இருக்கு? என் மீனவன் இப்படி போறதுனால அவன் நேத்து வரைக்கும் 14 பேரை கைது பண்ணிட்டான். நம்மால என்ன கடிதம் எழுதிட்டாப்ல. நீ முதலமைச்சரை தேர்வு பண்ணா போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சுப்புற. அவர் ஒவ்வொரு முறையும் கடிதம் போட்டு இருக்காப்ல. இம்முறை கொஞ்சம் கடுமையா எழுதியிருக்காப்ல. இது தொடர்ந்து நான் எழுதுறேன், நீங்க ஒரு கவனம் எடுக்க, ஒரு மரியாதை. ஏன்னா இங்க கேவலப்படுத்துறோம்ல, அதனால. இதுக்கு வெளியுறவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம், இதுக்கு மீன்வளவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம், இதுக்கு பாதுகாப்பு துறைக்கு ஒரு அமைச்சகம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்ப நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், உங்க மகன் முதலமைச்சர் ஆயிட்டேன், என் மீனவனை தொற்றுவான் கைது பண்ணு நினைக்கிறியா? இந்த மாதிரி இந்த கைது பண்ணால நேத்து அவ எங்க கைது பண்ணிருக்கான்னு நினைக்கிறா? கச்சத்தீவுக்கு அருகில் மீன் பிடிக்கும் போது கைது பண்ணிருக்கான். கச்சத்தீவு யாரோடது? நம்மோடது, இந்தியாவோடது இல்லை, நம்மோடது. நம் பாட்டன் சேதுபதி மன்னனோடது, நம் சொந்த நிலம். சிங்களனுக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்திலே மீன் பிடிக்க முடியல. ஏன்னா கச்சத்தீவு அவனுக்கு, நான் அவன் கடல் தூர நீரம் அதிகமாயிருது. சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாத ஒரு ராணுவம், சொந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ராணுவம், கைது பண்ணும் போது தன் நாட்டு குடிகளை தொடர்ந்து கைது பண்ணி அவமதிக்கிற சிங்கள அரசை, இலங்கை அரசை கண்டிக்காத ஒரு அரசு எப்படி? அப்படின்னா நம்மள என்ன நினைக்குது? மதிக்கல, நம்மளை இந்த நாட்டின் குடிகளாக இந்த ஆட்சியாளர்கள் ஏற்கல. அதான் உண்மை, அதான் உண்மை. அப்பதுக்கு நீ நெசவுத்துறையில மட்டும்தான் உனக்கு பிரச்சனை நினைக்காத, எல்லாவற்றிலும் சிக்கல். தினந்தோறும் வீதியில் வந்து போராடுகிறார்கள் நமது மக்கள். அதிலே நெசவாளர்களின் குரல் மேலே எழவில்லை. காரணம், அவர்களுக்கு என்ற அரசியல் அதிகாரம் இல்லை. அதை கைப்பற்றுவதற்கு என்னரும் தமிழ் சொந்தங்கள், என்னருமே நெசவாள உறவுகள் கிளர்ச்சியோடு எழுந்து வரணும். இதே நிலத்தில், இதே அருப்புக்கோட்டையில் நாம் ஏன் தோற்றம்ங்கிறதுக்கு நீ பாரு, எப்படி இழந்தோம்னு பாரு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக இருக்கிற போது அருப்புக்கோட்டையில் யாருக்கு இடம் கொடுக்கலாம் தேர்தலில் நிக்க நடந்தது. நாடார்களை எல்லாம் அழைத்து
அவங்க கட்சியில் இருக்கிற யாரு கொடுக்கலாம்? ஐயா நாடார்கள் தான் அதிகம், நாடாரு கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். தலைவரே நாடார் கொடுத்தா சரி நீங்க போங்க. அடுத்து மரவரை எல்லாம் கூப்பிட்டு யாரு நின்னா நல்லா இருக்கும்? தேவர், அங்க தேவர் கொடுத்தா தான் தலைவரை ஜெயிக்க முடியும். சரி போங்க. காலையில அறிவிப்பு வருது, எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் போட்டியிடுகிறார். தேர்தல் முடிஞ்சிருது, எம்ஜிஆர் வென்றுறார். இந்த 2 சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் ஐயா கேட்கிறாங்க, நாடார நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க, தேவரை நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க, மலையாளி என்னைய ஜெயிக்க வச்சுட்டானே உங்க ஆளுன்னாப்ல. இப்ப தெரியுதா நீ நானியா வீதியில இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம்னு? அதனாலதான். ஏன்னா உனக்கும் எனக்குமான அதிகாரம் இல்லை. அதிகாரம் மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது அதனாலதான். அதை படித்த நாம் என்ன முன்வைக்க வேண்டியது இருக்கு? அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இதெல்லாம் கோரிக்கை வச்சு போராடுறோம். எங்க நெசவாளர்களுக்கு இறந்துட்டா 2 லட்சம் கொடு, மாசம் ரொம்ப பேரிடர் காலங்கள்ல நெசவு செய்ய முடியாத காலங்கள்ல 10,000 ஊக்கத்தொகை கொடு அப்படின்னு கோரிக்கை வச்சு போராட வேண்டியது இருக்கு. தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று. ஏன் எந்த பட்டியலும் இல்லாதவன்ட்ட நீ நாட்டை கொடுத்துட்டு நம்ம எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று? உனக்கு சிக்கல் புரியுதா? நீ அந்த நேரம் கோபப்படுகிறாய், கோபத்தோடு வாக்கு செலுத்த வேண்டிய இடத்தில் விட்டுறாய். மறுபடியும் கை அங்கே நீளுது, அங்கே நீளுது. எந்த உலகத்துலடா உதயசூரியன் இப்படி பாதியில் இப்படி வந்திருக்கு? இப்படி அது ரொம்ப நாளா உதிக்கவே இல்லடா, 60 வருஷமா அப்படியே தான்டா இருக்கு. அதுக்கு போய் ஓட்டு போட்டு அவன் ஓட்டு கட்டு வரும்போது, ஏழை எளிய நெசவாள மக்களே, ஏழை எளிய விவசாய மக்களே, உங்களின் சின்னம் உதயசூரியன். ஏழை எளிய உழைக்கும் மக்களே, உங்களின் சின்னம் ரெட்டை இலை. நாங்க ஏழை, நீங்க ஏழையா? நீங்க ஏழையா? வரும்போது ஏழை எளிய விவசாய மக்கள், ஏழை ஒரு நாட்டில் உழவர் குடியோனும் நெசவு குடியோனும் ஏழையா இருந்துட்டு அந்த நாடு நாடு இல்லடா, பிச்சைக்கார நாடுறாது. இவன் 2 பேரும் வாழாத நாடு, வாழ்க்கை தரத்தில் உயராத நாடு. எப்படி பொருளாதாரத்துல மேம்படும்? எப்படி வாழும் வளரும்? எப்படி? அவை இதை மீட்க காக்க இருக்கிற நமக்கு ஒரே வழி, நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவி அதை எப்படி மீட்பது? இப்ப நான் உங்க பிள்ளை அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா எனக்கு இருக்கிற இடையூறு, வேளாண்மையை தேசிய பணியாக்கி அதை அரசு பணியாக மாற்றி வேளாண்மையை நான் மீட்டெடுக்க முயலும் போது எனக்கு இருக்கிற பெரிய இடையூறு விதை இல்லை. என்னிடத்துல விதை இல்லை. இப்ப விதை எங்க இருக்கு? சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. ஒரே ராத்திரியில் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த ஆட்சியாளர்கள் இவர்கள் தான். இப்ப உனக்கு தக்காளி நீ விளைய வைக்கணும், விதை அவன்தான் இருக்கு. உன் பாரம்பரிய நாட்டு மாடுகளை மீட்டுருவாக்கம் செய்யணும், உனக்கு அவ்வளவு காளைகள் இல்ல. அதை அழிக்கத்தான் ஜல்லிக்கட்டுனா, அதை அழிக்கத்தான் மேய்ச்சல் நிலங்களை பறிச்சான், காடுகள்ல மலைகள்ல மேய்க்காதேன்றான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? கறிக்கு வித்துட்டு போயிருவேன். அப்ப உன்னுடைய நாட்டு மாட்டு இனமே அழிஞ்சிரும். அதை மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. உன்னால மறு பெருக்கத்தை கொண்டு வர முடியாது, உற்பத்தி செய்ய முடியாது. இது எவ்வளவு பெரிய ஆபத்திற்கு வரும் நமக்கு. அதனால நாம என்ன செய்யறோம்? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விதை பண்ணை என்றை உருவாக்கி பாரம்பரிய விதைகளை சேமித்து கொண்டு வருகிறோம். நமக்கு முன்னாடி செய்த பெருமகன் யார்? நெல்லு ஜெயராமன் அவர்கள் அழிந்து சிதைந்து போன 500க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்தார். அவர் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் வழியிலே பயணித்து. 1-2 சவால்கள் இல்லை நமக்கு முன்னாடி. அதிகாரம் வந்துவிட்டால் அவ்வளவு எளிதாக சரி செய்ய முடியாது. ஏன்? 50 ஆண்டு கால தீமை, 50 ஆண்டு கால கொடுமை, அதை எதிர்த்து பெரும் போர் செய்து நாம் இந்த நாட்டை மறுகட்டமைப்பு செய்யணும். ஊழவை மீட்டு, நெசவை மீட்டு,
மீனவர் குடிமக்களின் வாழ் உரிமையை பாதுகாத்து மீளணும். அப்ப இவ்வளவு பெரிய பெரும் சுமையை சுமந்து கொண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம். இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஓரத்துல நின்று அருப்புக்கோட்டையில பேசுறது அகில உலகம் முழுமைக்கும் இந்த கருத்து போய் சேருகிறது. அது திருப்பூருக்கு போகாதா, ஈரோடுக்கு போகாதா, சின்னாலப்பட்டிக்கு போகாதா, காஞ்சிபுரத்துக்கு போகாதா, சேலத்திற்கு போகாதா, திண்டுக்கல்லுக்கு போகாதா? எல்லாருக்கும் போகும். இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இது தன்னுடைய பிரச்சனை. இது தன்னுடைய பிரச்சனை, தன் நாட்டின் பிரச்சனை, தன் இனத்தின் பிரச்சனை. இதை சரி செய்யணும். நம்ம சாதாரணமா ஒரு உடை வாங்கி உடுத்திடுறோம். சிறார் பாருங்க எத்தனை முறை அந்த அந்த எத்தனை ஆயிரம் முறை அதற்கு மிதிக்க வேண்டியது இருக்குது. நம்ம சாப்பிட்டு சாப்பாடு சரியில்லைங்கிறோம், சாப்பாடு நல்லா இருந்தது நல்லா இல்லைன்றோம். ஆனால் உழைத்து விளைய வைத்தவனுக்கு ஒரு நன்றியும் இல்லை இந்த நாட்டில். நீ எழுதி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். இந்த இனத்தை பேரன்பு உண்டு காதலித்த என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உங்கள் மகன் அதிகாரத்திற்கு வரும்போது மருத்துவர்கள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ, நீதிபதிகள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ, மாவட்ட ஆட்சி பணியாளர்கள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ, இந்த நாட்டிலே போற்றப்படுகிற தெய்வங்களாக உழவர் குடியோனும் நெசவர் குடி மக்களும் இருப்பார்கள். இது உறுதி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்ன்ட்டான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டுன்ட்டான். உழுவார் உலகிற்கு ஆணி அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துன்ட்டான். எப்படி சராம் பாருங்க. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைன்றான். அந்த உழவர் குடியும் நெசவுக்குடியும் போற்றப்படுகிற சமூகம்தான் பண்பாடு கொண்ட சமூக மேம்பாடு பெற்ற நாகரிகம் பெற்ற சமூகமாக வாழ். உணவு இல்லைனால் பசி கொலை கொள்ள, நெசமா இல்லைன்னா உடை இல்ல, மான மரியாதை இழந்து திரிய வேண்டியதான், திரிய வேண்டியதான். பைத்தியக்காரன் ஆடையை கிழிச்சு போட்டு திரிவான்ல தெருவில், அது மாதிரி எல்லாம் தெரிய வேண்டியதான். அப்புறம் மறுபடியும் வேப்பங்களை ஒடிச்சு இடுப்புல கட்டிக்கிட்டு திரிய வேண்டியதான், புள்ள எடுத்து கட்டிக்கிட்டு திரிய வேண்டியதுதான். அதனால பெரிய வேலையெல்லாம் உங்களுக்கு உங்க பிள்ளை கொடுக்கல, பெரிய வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு. அத விவசாய சின்னத்தை பார்த்து போட்டு நாட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல படுங்க, எல்லாம் சிறப்பா நடக்கும். அந்த பிள்ளைய கற்பழிச்சு விட்டான், அங்க தாலி எடுத்து விட்டான், அங்க திருடி விட்டான், இந்த செய்தி இருந்ததுன்னா நாங்க காலையில கையெழுத்து போட்டு பதவி விலையை எல்லாம் போயிடும். நீயே காப்பில ஏய் என்னப்பா நீ இவ்வளவு பேசின இப்படி நடக்குதாப்பா அப்படின்னு எங்க செஞ்சிட சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம், சொல்லு பாப்பா. இப்ப நீ 6 லட்சம் பேரு பீகார்காரனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறேன், என்னை வெள்ள வெட்டுறா, அவன் வரிசையில் இன்னும் ஓட்டு போட்டான்னா பாரு, போட்டுருவா நீ, போட்டுருவா, போட்டுருவா நீ, போட்டுருவாங்க. வந்த வழிய பெட்டியை சீட்டி கிளம்பிடுவான். நீ என்ன இங்க பாரு, நான் பதவியேற்ற நாற்காலியில உட்கார வேணாம் என்பதுடன் பிறந்தவனை, பேரன்பு மிக்க பெற்றவர்களை, வாக்கு எண்ணி வென்றுட்டான், வென்றுட்டான், வந்துட்டான் கிளம்பிடுவான். நீ முன்னணி முன்னணின்னு மட்டும் சொல்லு, எங்க போய் நிக்கிறான்னு தெரியாது. நான் சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்குல்ல, வேடிக்கையா இருக்கு, ஆனால் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது. நீங்க பாரு, மாட்டை நாங்க கருதறுத்துட்டு நிலத்துல மேய விடுவோம், முளைக்குச்சிய நடு வயல்ல அடிச்சிருவோம். அவர் வயலங்க மேய்ஞ்சிட்டு முளைக்குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுத்துருவாரு. இப்ப இந்த இன மக்களுக்கு இருக்கிற ஒரே முளைக்குச்சி உன் மயன்தான். இங்கே நிப்பேன், நீ அங்க ரெட்டலைக்கு போட்டு, உதயசூரனுக்கு போட்டு, தாமரைக்கு போட்டு, கைக்கு போட்டு, கடைசியா வந்து எப்பா அப்படின்னு முளைக்குச்சி இருக்கிற இடத்துல விவசாயத்துக்கு போட்டுவேன். விவசாயிக்கே போட்டு வழியே கிடையாது, நீ உனக்கு வழியே கிடையாது.
உனக்கு யார் இருக்கா சொல்லு. உன் இனத்தை நிறுத்திருக்கோம். இப்ப நான் தொடர்ச்சியா தேவேந்திர சொந்தங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற சொல்லி மாடு மேய்க்கிற போராட்டம், நெசவு போராட்டம், இப்படி தொடர்ச்சியா களத்துல நின்னுட்டதுனால அவன் பாரு ஒரு இடத்துல எடுக்கிறான், ஒரு இடத்துல ஓட்டுறான். அப்ப என்ன துணிவு? கேட்க நாதி இல்ல உனக்கு. உன் இனத்தின் வரலாற்றை அவன் தவறாக பதிவு செய்து காசு பண்ணிட முடியும்னு எப்படி துணிவு வருது? எப்படி துணிவு வருது? தமிழர்கள் தங்கம் கடத்துகிறார்கள், தமிழர்கள் போதைப் பொருள் கடத்துகிறார்கள் எடுக்கிற நீ, அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காருன்னு வரலாற்றை மாற்றி எடுக்கிற நீ உண்மையான வரலாற்றை எடுக்க முடியுமா? அப்ப சிங்கள தமிழர்களை கொடுமைப்படுத்தல, சிங்களம் தமிழர்களை அடிமைப்படுத்தல, அதை சொல்ல உனக்கு துணிவில்லை. துணிவில்லை. இதை ஏண்டா செய்யறான்னு கேட்க தமிழனுக்கு நாதி இல்ல. ஒரே நாள்ல 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை லால்பூர் சிரிமாவோ பண்டார நாயக்க ஒப்பந்தத்திலே ஒரே ராத்திரியில் குடியேற்றவர்களாக்கி நாடற்றவர்களாக்கி இந்த ஊர்ல இறக்கி விட்டு போன நாடா இந்தியா. அதை எடுப்பியா? விமர்சிச்சு எடுப்பியா? இங்க வந்து இறக்கி விட்டானு, குடியிருக்க வீடு கொடுத்தானா, பிழைக்க பொழப்பு கொடுத்தானா? அது எங்க இருக்கான்னு சொல்ல சொல்றா எவனே? அது சொல்ல பாப்போம். மலையகத்தில் வாழ்கிற மக்கள், இந்திய மக்கள், இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், என் சொந்த பந்தங்களை வெள்ளக்காரன் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய கூட்டிட்டு போனான் கூலியா. கண்டி நுவரெலியால வாழ்ற பகுதிகள் வாழ்கிற மக்கள் இந்த மண்ணின் குடிகள், ஈழத்தில் வாழ்கிற மக்கள் அந்த மண்ணின் பூர்வீக குடிகள். என் இனத்தை நான் அடிமைப்படுத்தினேன், என் இனத்தை நான் கொடுமைப்படுத்தினேன், நீ வரலாற்றை பதிவு பண்ணி வைக்கிற? எப்படி பதிவு பண்ற? கேட்க நாதி இருக்கா உனக்கு? இனத்தின் மானத்தை வித்து வருகிற பணத்தை எப்படி நீ ஏற்கிற? எப்படி ஏற்கிற? எங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே உங்க எல்லாருக்கும் ஓடுது. எப்படி நீங்க அதை சகிக்கிறீர்கள்? உன் இனத்தின் அவமானத்தை எப்படி நீ பொழுதுபோக்கா நினைக்கிற? எப்படி எப்படி எல்லாத்தையும் நீ சகித்துட்ட. நெசவு விழுந்துட்டது, சகித்துட்ட. உழவு விழுந்துட்டது, சகித்துட்ட. மலையை நொறுக்கி கல்குவாரி, எம்சாண்டு, மணல் என்று விற்கப்படுகிறது, கடந்துட்ட. நடந்து ஆறுகள் எல்லாம் செத்து போச்சு, மண்ணலி திண்டுட்டான். ஆற்றிலே மணல் இருக்கும், மண் இருக்குது, செடி கொடி மரம் முளைச்சிருச்சு. காரணம் மணலை தின்னுட்டான். இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாது. அது கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா மாறிவிட்டது. பாலாற்றிலே உனக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கானே, தொலைக்காட்சியிலே பாக்குறியே, தண்ணீர் வருதா, நுரை வருதா? எப்படி சகித்துக்கிற? ஏன் அந்த நுரை? அங்க இருக்கிற ஆலை கழிவை இவன் தேக்கி வைக்கிறான், தண்ணி திறக்கும் போது சேர்த்து திறந்து விடுறான். இங்க வருவது தண்ணீர் இல்லை, விஷம், நஞ்சு. அதை நிலத்துல பாய்ச்சற, அதுல விளைவது என்னவா விளையும்? அது நிலத்தடி நீருக்குள்ளே போது, அதை எடுத்து குடிக்கிறாய். எதை குடிக்கிறாய்? அந்த ஆறிலே ஓடுகிறது காட்டு, ஆடு, மாடு, மான், யானை, எல்லா உயிரும் வந்து குடிக்கிறது. எதை குடிக்கிறது? நீரையாது சத்தையா? எதை? அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட்டது உண்டா? இதே போல காவிரியில் தண்ணி திறப்பார்கள், பார் தண்ணீர் வருதா, நுரை வருகிறதா என்று. அமைச்சரிடத்தில் கேட்டதற்கு அது குளித்தவர்கள் நிறைய சோப் போட்டு குளித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். பேட்டி இருக்குது, நான் என்னமோ சொல்ற மாதிரி பேசுறேன். ஏண்டா, நீர் வெப்பமாக தடுக்க தர்மாக்கோல் விட்ட சயின்டிஸ்டுகள் தானடா நம்ம ஊர்ல. கடல்ல மீன் வளத்தை பெருக்க சட்டியில மீன் குஞ்சு விட்ட அமைச்சர்களா இருக்காங்கடா நம்ம ஊர்ல. கடல்ல மீனை பெருக்க, மீன் உற்பத்தி, மீன் வளத்தை பெருக்க, தம்பி சிரிக்காது தம்பி, பேர சொல்லணுமா?
சட்டியில வச்சுக்கிட்டு மீன் எடுத்துக்கொண்டு கடல் ஒரு வேம வந்து காரி துப்பிட்டு போகுது. சிக்காரமும் இது மீன் வளம். கால்நடை அது மேய்க்கிறது, அது கால்நடை. பாலே இல்ல, மாடே இல்லாம பால் விக்குது ஒரு அரசு, அதுக்கு பால் வளத்துறை. அப்பா என் பங்காளி வடிவேல் சொல்ற இப்பவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீங்களும் என்னை கண்டுக்கிறதா இல்ல, நானும் உங்களை விட்டு போறதா இல்ல. பாக்குறீங்கல்ல 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன மொதம் பண்ணி பார்த்த, திரும்பவே இல்லை. 4 முறை என்னை தோக்கடிச்சிட்டா, 5வது முறையும் வந்து நிக்கிறேன் பாரு. இதே மண்ணில், இதே அருப்புக்கோட்டையில், இதே நெசவல குடும்பத்துல பிறந்த ஒரு தங்கையை நிறுத்தி நான் வெல்றனா இல்லையான்னு பாரு. ஏன் அவளை நிறுத்துறேன்? வீழ்த்தப்பட்ட இனம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலா தான் இருக்கணும். அதுக்காகத்தான் ஒரு நன்கு படித்த நெசவனா என்னன்னு தெரிஞ்ச ஒரு தங்கத்தை நிறுத்தி வச்சு வெல்ல வச்சு, நீ போய் பேசு, நெசவை பத்தி பேசு. தான் உலகமா நடந்தது. நியூசிலாந்துல பார்த்திருப்ப, பழங்குடி மக்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா வந்த 22 வயசு பெண், அந்த பாராளுமன்றத்தில் அவ பாரம்பரிய பாட்டை பாடி உலகத்தை திரும்ப வச்சிட்டா. 117 பெண்களுக்கு இடம் கொடுக்கறதுல பல இடங்களில் ஆதி தமிழ் குடிகள், தேவேந்தர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம், குயவர், வண்ணார், நாவிதர், இந்த இடங்கள் எல்லாம் நிறுத்துகிற இடங்களில் எல்லாம் பெண்களையே நிறுத்த காரணம் உங்கள் மகன். அதுக்கு தான் காரணம். நீ போய் பேசு. ஒரு வீடு இடிக்கப்படுகிற போது, ஒரு வீட்டை இடிக்கும் போது முதலிலே கதறி அழுபவன் தாயின் குரல், பெண்ணின் குரலாதான் இருக்கும். ஒரு நாட்டை அழிக்கும் போது கதறுகிற குரல் அந்த நாட்டிலே பெண்ணின் குரல், தாயின் குரலாதான் இருக்கும். அதனாலதான் வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகங்கள் உரிமையிழந்து நிற்கிற ஒவ்வொரு சமூகத்தின் குரலாக, எழுச்சி குரலாக, என்னரும் தங்கைகளின் குரலாதான் இருக்கணும். மார்லன் பிராண்டோ மிகச்சிறந்த நடிகன், ஆஸ்கார் விருது, உலக புகழ்பெற்ற திரை விருதை பெற்றுட்டான். அவன் போய் வாங்கியிருக்கலாம், அவன் போல. நிறவெறி போராட்டம், கருப்பர் வெள்ளையர் போராட்டம், பெரிய போராட்டம். இவன் வெள்ளைக்காரன் மார்லன் பிராண்டோ. ஒரு கருப்பின பெண்ணை கூப்பிடுறான், நீ போய் எனக்கு பதிலா அந்த ஆஸ்கார் விருதை வாங்குன்றான். நீ போய் வாங்கு. நீ வாங்கும் போது உலகம் உன்னை உற்று கவனிக்கும், எல்லாரும் உன்னையே பார்ப்பான். அந்த இடத்திலே உன் இனம் தாங்கி இருக்கிற வலியை நீ பேசு, மக்களுக்கு முன்னாடி சொல்லு, நீ போ. அதனால நான் வாங்குவதை விட அந்த விருதை நீ பெறுவதான் சிறப்பு, நீ போங்கிறான். அதே மார்லன் பிராண்டோ ஏன் ஒரு கருப்பின தம்பியை, ஒரு பையனை, ஒரு ஆண்மகனை ஏன் தேர்வு செய்யல? அவனுக்கு தெரியும் அந்த இடத்திலே ஒரு பெண்ணின் குரல் இருந்தால்தான் உலக சமூகம் திரும்பி பார்க்கும், எழுச்சி வரும். என்னரும் தம்பி தங்கையில வியட்நாம் விடுதலைக்கு போராடுகிற போது கியூபக் என்கிற அந்த ஒரு பெண், கிம்புக் என்கிற ஒரு பெண், கிம்புக் அவ பேரு, 13 வயசு சிறுமி, உடல்ல ஒரு உடையும் இல்ல, அப்படி அமிலத்தால் வெந்து கதறி ஓடி வருகிற கருப்பு வெள்ளை படம், வண்ண படம் இல்ல, கருப்பு வெள்ளை படம் அச்சானது ஏடுகளில். உலகம் கொந்தளிச்சிட்டது. எல்லாரும் அந்த நாட்டின் விடுதலைக்கு குரல் கொடுத்தான். நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு. ஓடி வந்த குழந்தை பெண் குழந்தை என்பதால் அவ்வளவு பேரெழுச்சி நிகழ்ந்தது. அவனே ஒரு ஆண் குழந்தைனா கூட இவ்வளவு ஈர்ப்பு இருந்திருக்காது. அதனால்தான் இந்த நிலத்திலே எங்களுடைய நெசவு பிள்ளைகளே ஒரு பிள்ளையை நான் நிறுத்துறேன். போட்டியா நீ யார வேணாலும் நிறுத்திக்க, மோதிரம். நெசவாளியின் சின்னமும் விவசாயி தான், மீனவனின் சின்னமும் விவசாயி தான், தச்சனின் சின்னமும் விவசாயி தான், தானி ஓட்டுபவனின் சின்னமும் விவசாயி தான். இதுல இருந்து என்ன தெரியணும்? உழைக்கும் மக்களின் ஒரு சின்னம் விவசாயி. அதை கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளை எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நெசவு தழைக்க, உழவு தழைக்க, மக்களின் வாழ்க்கை சிறக்க உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.
நாம் தமிழர்.